ஹலோ கைஸ், எல்லாருக்கும் நம்ம சேனலுக்கு திருப்பி வெல்கம். இன்றைக்கி நம்ம கூட இருக்கிறது பஜாஜ் பல்சர் N250. இந்த வண்டியோட டிசைன், ஃபீச்சர்ஸ், ரைடிங் கம்ஃபர்ட் எப்படி இருக்குது, இந்த வண்டி சிட்டியில் ஓட்டுறதுக்கு எப்படி இருக்குது, ஹைவேல ஓட்டுறதுக்கு எப்படி இருக்குது, இன்ஜின் பர்ஃபார்மன்ஸ், இது எல்லாமே டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. போன வீடியோவில் நம்ம 200 சப்ஸ்கிரைபர்ஸ் எய்ம் வச்சுருந்தோம். என்னோடய எக்ஸ்பெக்டேஷன்ஸை தாண்டி நீங்கள் 250+ கொண்டு வந்துட்டீங்க. இந்த வீடியோவில் 500 சப்ஸ்கிரைபர்ஸ் நம்ம வந்து டார்கெட் வைக்கலாம். நீங்கள் பண்ணிடுவீங்கன்னு எனக்கு ஃபுல்லாக நம்பிக்கை இருக்குது. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே போய் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட்டு டயர்ஸ்லேருந்தே ஆரம்பிப்போம். முன்னாடி 110 செக்ஷன் டயர் கொடுத்துருக்காங்க, பின்னாடி 140 செக்ஷன் டயர் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பிரேக்கிங் பொறுத்த வரைக்கும் முன்னாடி டிஸ்க் பிரேக்கு 300 mm டிஸ்க்கு, பின்னாடி 230 mm டிஸ்க் பிரேக் கொடுத்துருக்காங்க. ரெமிகாவோட கேலிபர்ஸ் வந்துருது. முன்னாடி டியூவல் பிஸ்டன் கேலிபர்ஸ் இருக்குது, பின்னாடி சிங்கிள் பிஸ்டன் கேலிபர் தான் கொடுத்துருக்காங்க. சேஃப்டி ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா டியூவல் சேனல் ABS உங்களுக்கு வந்துடுது. ஸோ சேஃப்டி விஷயத்தில் பஜாஜ் இந்த இடத்துல எந்த ஒரு காம்ப்ரமைஸும் நமக்கு பண்ணலன்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு வண்டியோட சஸ்பென்ஷன். முன்னாடி அப்சைட் டவுன் ஃபோக்ஸ் கொடுத்துருக்காங்க, பின்னாடி மல்டி ஸ்டெப் அட்ஜஸ்டபிள் மோனோஷாக் அப்சர்வர் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு வண்டியோட ஹெட்லைட் செட்டை பற்றி பார்க்கலாம். முன்னாடி சின்னதாக 2 LED DRL கொடுத்துருக்காங்க. அது கீழேயே பார்த்தீங்கன்னா நமக்கு ரவுண்ட் ஷேப்டு LED ஹெட்லைட் கொடுத்துருக்காங்க. இந்த செட்டப் வந்து பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு வண்டியோட இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் பற்றி பார்ப்போம். ஃபஸ்ட்டு அனலாக் மீட்டர் கொடுத்துருந்தாங்க. அதில் அந்த RPM மீட்டர் மேலே ஹிட் ஆகி வர்றது ரொம்பவே மிஸ்ஸிங்காக இருக்குன்னு சொல்லலாம். நீங்கள் அதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ இந்த டிஜிட்டல் கன்சோலில் பார்த்தீங்கன்னா பிரைட்னஸ் இந்த அளவுக்கு தான் இருக்குது. காலையில் வெயிலில் பார்க்குறப்போ ரொம்பவே கம்மியாக தான் தெரியுது. ஸோ இதை நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்கும். இதில் கியர் பொசிஷன் இண்டிகேட்டர் இருக்குது, ஃபியூல் இண்டிகேட்டர் இருக்குது, RPM மீட்டர் கொடுத்துருக்காங்க, ஸ்பீடோ மீட்டர், ஓடோ மீட்டர் இதிலே வந்துடுது. மீதி எல்லாமே வந்து உங்களுக்கு ABS, ட்ராக்ஷன் கண்ட்ரோல், இன்ஜின் ஹீட் ஆகிறது, இன்ஜின் ஆயில் அதெல்லாமே வந்து வெளியே கொடுத்துருக்காங்க. அண்ட் வெளியவே வந்து பார்த்திங்கன்னா நியூட்ரல் இண்டிகேட்டரும் உங்களுக்கு இருக்குது. வெளியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளூடூத் கனெக்டிவிட்டி வந்துடுது. இந்த இடத்துல உங்களுக்கு நேவிகேஷன் வந்துடும். அடுத்து இதுலேயே ABS ரைட் மோட்ஸ் இருக்குது, ரோட் மோட் அண்டு ரெயின் மோட் இருக்குது. நெக்ஸ்ட்டு இங்கேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சார்ஜிங் போட்டு கொடுத்துருக்காங்க. இந்த கேப் வந்து பார்த்திங்கன்னா குவாலிட்டி ஓகேவாக தான் இருக்குது. அண்டு மழை வரப்போ உங்களுக்கு தண்ணி வராத மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த இஷ்யூ எதுவுமே உங்களுக்கு வராது. நெக்ஸ்ட்டு இந்த ஸ்விட்ச் கியர்ஸும் பார்த்திங்கன்னா அப்டேட் பண்ணியிருக்காங்க. இந்த டிஜிட்டல் கன்சோலை ஆக்சஸ் பண்ணுறதுக்காக இந்த மோட் பட்டன் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு இண்டிகேட்டர் பட்டன் குவாலிட்டி ஓகேவாக தான் இருக்குது. மேலே ஹை பீம், லோ பீம், பாஸ் லைட், ஹார்ன் சவுண்ட் கேட்டுக்கோங்க. ஹார்ன் சவுண்ட் ஓகே. இன்ஜின் கில் ஸ்விட்ச் அண்ட் இது வந்து ஹெட்லைட் ஆன் ஆஃப். இது வந்து செல்ஃப். ஸோ வண்டியோட ஐடல் நோட் இது தான். நெக்ஸ்ட்டு வண்டியோட சீட்டிங் கம்ஃபர்ட்டை பற்றி பேசுவோம். ஸ்ப்ளிட் சீட் தான் கொடுத்துருக்காங்க. குஷன் வந்து நல்லா தான் இருக்குது. வண்டியோட வெயிட் வந்து அவ்வளோவா ஃபீல் ஆகலை, லைட் வெயிட்டாக தான் இருக்குது நமக்கு. ஸோ சிட்டியில் ஓட்டுறதுக்கு உங்களுக்கு நல்லா தான் இருக்கும். டேர்னிங் ரேடியஸுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எந்த இஷ்யூமே வராது, நல்லா தான் இருக்குது. ஹேண்டல் பார்ஸ் பொறுத்த வரைக்கும் சிங்கிள் ஹேண்டல் பார் கொடுத்துருக்கனால உங்களுக்கு ரொம்ப வந்து ஸ்போர்ட்டியாக இருக்காது. உங்களுக்கு வந்து சிட்டியில் ஓட்டுறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். நெக்ஸ்ட்டு என்னோடய ஹைட் பார்த்திங்கன்னா 5'8". ஸோ எனக்கு 2 காலுமே பார்த்தீங்கன்னா கரெக்டாக கீழே எட்டுது. ஓட்டுறப்போ பார்த்தீங்கன்னா ஆங்கிள் வந்து இந்த மாதிரி தான் வரும் உங்களுக்கு. ஸோ கொஞ்சம் ஸ்போர்ட்டியாக இருக்கும், பட் ஆனால் ரொம்ப உங்களுக்கு பெயின்லாம் எதுவும் தெரியாது. நெக்ஸ்ட்டு ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 14 லிட்டர் கெப்பாசிட்டி உங்களுக்கு வந்துடுது. இதோட ரேஞ்ச் வந்து 450 to 500 இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ஒரு லாங் டூரிங் போகிறீங்கன்னா உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக தான் இருக்க போகுது. நீங்கள் அடிக்கடி வந்து ரீஃபியூல் பண்ண தேவையில்லை. முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த டிசைன் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த புது மாடலில் ரெட் கலர் ஸ்ட்ரைப்ஸ் கொடுத்துருக்காங்க பிளாக்கு மேலே. இந்த ஸ்ட்ரைப்ஸில் இந்த 250 எழுதியிருக்கிறது வந்து பார்க்கவே வந்து சூப்பராக இருக்குன்னு சொல்லலாம். ஸோ வண்டியோட டிசைனு, ஃபீச்சர்ஸ் பற்றி நம்ம எல்லாமே பார்த்துட்டோம். இப்போது இந்த வண்டியோட இன்ஜின் பர்ஃபார்மன்ஸ் பற்றி பார்க்கலாம். இதில் 249 cc இன்ஜின் கொடுத்துருக்காங்க. விச் ப்ரொடியூசஸ் 24.5 PS/Power அண்ட் 21.5 Nm டார்க்கு. ஸோ வாங்க இந்த வண்டி சிட்டிலையும் ஹைவேலையும் ஓட்டுறதுக்கு எப்படி இருக்குன்னு பார்ப்போம்.
NS 200 விட இந்த வண்டி காமாக இருக்குது, ரொம்ப ரீஃபைண்டாக ஸ்மூத்தாக இருக்குதுன்னு சொல்லலாம். NS 200 ஒரு நேக்கட் ஸ்போர்ட்டு, N250 இது வந்து ஒரு நேக்கட் பைக். இது ஸ்போர்ட்டியாக இல்லாமல் இதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து காமன், ரீஃபைண்ட், ஸ்மூத்தாக இருக்குதுன்னு சொல்லலாம். இந்த வண்டி ஓட்டணுன்னா சிட்டியில் வந்து உங்களுக்கு ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும். பவர் டெலிவரி பார்த்திங்கன்னா லீனியராக கொடுத்துருக்காங்க. 5 ஸ்பீட் கியர் பாக்ஸ் தான் இதில் வருது. பஜாஜ் வந்து இதில் ஏன் 5 ஸ்பீட் கியர் பாக்ஸ் கொடுக்குறாங்கன்னு எனக்கு புரியல. 250cc இன்ஜின் இருக்குது, NS 200ல் 6 ஸ்பீட் கியர் பாக்ஸ் வருது. இதுலேயும் 6 ஸ்பீட் கியர் பாக்ஸ் கொடுத்தாங்கன்னா இன்னும் ஹைவேல க்ரூசிங் கேப்பபிலிட்டி வந்து அதிகமாக இருக்கும் இந்த வண்டியில். மற்றபடி சிட்டியில் ஓட்டுறப்ப இந்த வண்டி உங்களுக்கு செம்ம ஸ்மூத்தாக இருக்குது. அதே மாதிரி ஹைவேஸ்லேயுமே 7000 RPM வரைக்கும் உங்களுக்கு பெருசாக எந்த வைப்ரேஷன்ஸுமே தெரிய மாட்டேங்குது. ஸோ நீங்கள் ஒரு டூரிங் போகிறீங்க அப்படின்னா ஒரு ஸ்மூத் ரீஃபைண்டான இன்ஜினுக்கு N250 நீங்கள் கண்டிப்பாக எடுக்கலாம். ஓகே, லான்ச் பண்ணி பார்ப்போம். க்ரீன் ஆனோடனே பவர் அண்ட் பிக்கப் வந்து NS 200 அளவுக்கு இல்லை, பட் ஆனால் அடிக்வேட் அளவுக்கு உங்களுக்கு பிக்கப் கிடைக்குது இதில். வண்டியோட பிரேக்கிங் பார்த்தீங்கன்னா பிரேக்கிங்கும் நல்லா தான் இருக்குது. வண்டியோட பிரேக்கிங்கும் கரெக்டாக தான் இருக்குது. சஸ்பென்ஷன் சிட்டியில் ஓட்டுறப்ப உங்களுக்கு எல்லா பம்ப்ஸும் வந்து ஈஸியாக ஹேண்டில் பண்ணிக்குது. டிராஃபிக்கில் ஓட்டுறதுக்கும் பெரிய ப்ராப்ளம் எதுவுமே வரல. இந்த சிங்கிள் செட்டப் ஹேண்டில் பார் கொடுத்துருக்கனால உங்களுக்கு பிக்கபிலிட்டி வந்து ரொம்பவே நல்லா இருக்குன்னு சொல்லலாம். ஈஸியாக நீங்கள் வந்து டிராஃபிக்கில் வளைச்சி ஓட்டிகிட்டு போயிடலாம். ஸோ இந்த வண்டி நமக்கு ப்ரொவைட் பண்ண ஜெய் பஜாஜ் தாம்பரம் ஷோரூமுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ். ஜெய் பஜாஜ் தாம்பரம் ஷோரூமோட கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் போட்டுடுறேன். உங்களுக்கு எந்த ஒரு பஜாஜ் வண்டியை பற்றி நீங்கள் என்கொயரி பண்ணணுமோ நீங்கள் அந்த கான்டாக்டில் வந்து கால் பண்ணி கேளுங்க. நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் இருக்குது. என்னோடய NS 400 நான் அங்கே தான் வாங்கினேன். ஸோ பஜாஜ் வந்து இந்த வண்டியை 1.51 லேக்கு எக்ஸ் ஷோரூம் ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ரைஸ் பாயிண்டில் 249cc வித் நல்ல ஹேண்ட்லிங், குட் மைலேஜ், அரௌண்ட் 30 to 35 மைலேஜ் ஈஸியாக உங்களுக்கு வந்துடும். இதில் ஹைவேல போகிறப்ப நல்ல ஒரு ஸ்மூத்னஸ் இருக்குது வண்டியில், இன்ஜின் ரீஃபைன்மெண்ட் நல்லா இருக்குது. ஸோ இது எல்லாமே கன்சிடர் பண்ணுறப்ப நீங்கள் ஒரு 250cc வண்டி வாங்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த வண்டியை நீங்கள் தாராளமாக வந்து கன்சிடர் பண்ணலாம். நீங்கள் இந்த வண்டியை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்றதை எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வரும். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பை பை.